felicitate our special speaker, we are glad to invite the Director of Trinity Institutions, Mr. J. Arun Kumar sir, to honor our special speaker with a shawl. Trinity பன்னாட்டு பள்ளியின் இயக்குனர் உயர் திரு ஜே அருண்குமார் அவர்களை நமது தேசிய கல்லூரி உதவி பேராசிரியர் சிறந்த பேச்சாளர் உயர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Sir, we request Mr. Arun Kumar sir to occupy his honorable chair. Vishnuvardhan PG of class 1 Sapphire. Kshatriya BY of class 1 Topaz. Sudhantira Devi P of First Ruby. Anina A. Anish of Second Topaz. Vaishnavi S of Third Ruby. Dakshindaran R of Fourth Topaz. Sarvika S of 5th Sapphire. Shanmuga Priya R of 6th Topaz. Darika BV of 7th Sapphire. Darshini Narayani B of 8th Sapphire. Divyashri SP of 9 Emerald. Congratulations to all the winners. With a huge round of applause, I request our honorable speaker, Mr. S. Neelakandan sir, to create a hardly obtainable day by his golden words. மதிப்பிற்குரிய உயர் திரு நீலகண்டன் ஐயா அவர்கள் 15 ஆண்டு காலம் கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றியவர். தற்போது தேசிய கல்லூரியில் தமிழாய்வுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்ற பெருமைக்குரியவர். 4 நூல்களையும் 12 கட்டுரைகளையும் வெளியிட்டவர். பல்வேறு தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற கலை விழாக்களில் நடுவராக பணியாற்றிய சிறப்புக்குரியவர். வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பயிற்சியில் MA PhD முடித்தவர். Please sir. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய வகுப்பறை தந்த ஆசிரிய பெருமக்களே, கருவறை தந்த வணங்குதலுக்குரிய பெற்றோர்களே,
அமுதூட்டிய பெற்றோர்களே, அறிவூட்டிய ஆசிரிய பெருமக்களே, உடல் தந்த பெற்றோர்களே, உயிர் தந்து கொண்டிருக்கிற என் ஆசிரிய பெருமக்களே, கல்விக்கூடத்தை நடாத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, ட்ரினிட்டி கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர்களே, நாமக்கல் நகைச்சுவை மன்றத்தின் தலைவராக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நடமாடும் நகைச்சுவை மன்றமாகவே இருக்கிற மருத்துவர் ஐயா குழந்தைவேல் அவர்களே, நான் நாமக்கல் கல்லூரியில் மாணவ பேச்சாளனாய் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கும் போதே கம்பன் கழகத்து மேடையில் என்னை ஏற்றி அழகு பார்த்த என்பிஎஸ் சுந்தரராஜ ரெட்டியார் அவர்களின் மருமகன் உயர் திரு சந்திரசேகர் அவர்களே, என் வணக்கத்திற்குரிய அன்பு தங்கைகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய போது என் அன்பு தங்கைகள் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் என்றும் 15 ஆண்டு காலம் பேராசிரியராய் இருக்கிறார் என்றும் முனைவர் பட்ட ஆய்வு முடித்தவர் என்றெல்லாம் ஒரு பட்டியலை வாசித்தார்கள். நான் அனுப்பியது 2 பக்கம்தான். இவ்வளவு நன்றாக வாசிப்பீர்கள் என்று இருந்திருந்தால் இருக்கிற 5 பக்கத்தையும் அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு நன்றி. இதையெல்லாம் தாண்டி உங்களிடம் வந்து நான் படித்த கருத்துக்களை ஒப்புவித்து விட்டு போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் என்னை போன்ற நான் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வானம் பார்த்த பூமியை உழுது பிழைக்கிற ஒரு மானாவாரி மனிதனுக்கு கலப்பை சாதிக்கு பிள்ளையாக பிறந்தவன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். ஒருவேளை வயல் வரப்புகளில் மட்டுமே நடந்திருக்க வேண்டிய என்னுடைய விவசாய கால்கள் இன்றைக்கு வகுப்பறையில் நிற்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், மாட்டை விரட்ட வேண்டிய என்னுடைய கைகள் இன்று ஏட்டை புரட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், வயல்களில் பச்சை பயிர்களின் தலைகளை மட்டுமே பார்த்திருக்கிற என்னுடைய கண்கள் இன்றைக்கு ஒலிம்பியாடு தேர்விலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் அட்மிஷன் பெற்றிருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு பரிசு கொடுக்கிற என் கண்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் நான் படித்த படிப்புதான் என்பதை என் தம்பி தங்கைகள் உணருவீர்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள், ஒரு நாளின் தினத்தந்தி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியே என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இதுதான் தலைப்பு செய்தி, தட்டி செய்தியே இதுதான். நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர் முதல் மருத்துவராகிறார் என்பதுதான் நீங்கள் எல்லாம் படித்த முதல் செய்தி. அந்த மாணவர் யார் என்றால் மெடிக்கல் கட் ஆஃப்ல தமிழ்நாட்டிலேயே முதல்ல வாங்கினார். உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் அந்த மாணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் கிருஷ்ணகிரியை சார்ந்த ஒரு மாணவர். கிருஷ்ணகிரிக்கு போய் அந்த ராஜபாண்டி மாணவருடைய வீடு எங்கே இருக்குங்கன்னாங்க. அவருக்கு வீடே இல்லை. எங்கன்னு தேடி பார்த்தாங்க. அவங்க அம்மாவை அந்த பையனை பிடிச்சி, என்னப்பா மாநிலத்திலேயே மெடிக்கல் கட் ஆஃப் வந்திருக்கியே, மார்க் வாங்கியிருக்கியப்பா ராஜபாண்டி, உங்கள் அப்பா உன்னை ஊக்குவிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாராம், ஒருவேளை பத்திரிகையில் என் பேட்டியை கேட்டுட்டு எங்கேன்னு இருந்து எங்கள் அப்பா வந்தா எனக்கு ரொம்ப நல்லதுங்க என்று அந்த மாணவன் சொன்னான். அப்போ அப்பா இல்லையாப்பா, அம்மா ஊக்குவித்தாங்களாப்பா அப்படின்ன போது அந்த ராஜபாண்டி சொன்ன பதில், ஆமாம் எங்கள் அம்மா ஊக்குவித்தாங்க. இப்போவும் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, எங்கள் அம்மா ஊக்குவிப்பாங்க, அப்படித்தான் என்னை ஊக்குவித்தாங்க என்று சொன்னார். என்னையா பஸ் ஸ்டாண்டில் ஊக்குவிக்கிற ஒருத்தருடைய பையன் மார்க் வாங்கியிருக்கியே, அப்போ நீயாவே படிச்சியாயா அப்படின்னாங்க. ஆமாம். அப்போ உங்கள் வீட்டில் உனக்கு படுக்கிறதுக்குன்னு தனி அறை இருக்கான்னாங்க. எனக்கு வீடே இல்லைன்னா. அப்புறம் எங்கப்படா படிப்ப அப்படின்னாங்க. அவன் சொன்னான், இந்த கிருஷ்ணகிரியை சுற்றி இருக்கிற மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த மாந்தோப்புகளில் இரவில் திருடு போகாமல் இருக்கிற காவலாளி வேலை நான் பார்த்தங்க அப்படின்னா. அங்கெல்லாம் லைட்டு கிடையாதே தம்பினாங்க.
ஆமாம் நான் படிக்கிறதுக்காக மாமரத்தில் மாங்காய் தொங்கும், லைட்டு மையா தொங்கும் அப்படின்னா. அப்புறம் எப்படிப்பா படித்தேன்னாங்க. அந்த மாணவன் சொன்ன வார்த்தை, எனக்கு இருட்டு, ஒரு மாந்தோப்பு, வருஷம் 365 நாளும் அந்த இரவில் மாந்தோப்பில் தான் இருப்பேன். என்னன்னா மாந்தோப்புக்கு அடியில் படித்திருந்த போது இப்படி மார்க் வாங்கியிருக்கே, நீ மட்டும் நல்லா வீட்டில் வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சுருந்தா அப்படின்னாங்க. சத்தியமாக வாங்கியிருக்க மாட்டேன்னா. எப்படா நான் மாந்தோப்பு கடியில் படுத்திருக்கிறப்ப இன்னைக்கு தமிழாசிரியர் என்ன நடத்தினார், ஆங்கில ஆசிரியர் என்ன நடத்தினார், கணக்காசிரியர் என்ன நடத்தினார்னு பள்ளிக்கூடங்களில் நடத்தினதை முதல்ல நான் எனக்கு நானே நினைவுபடுத்திப்பேன். அப்படிதாங்க நான் படித்தேன் என்று ராஜபாண்டி சொன்னான். இந்த செய்தியை படித்திருப்பீர்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால், எனக்கு இந்த தட்டி செய்தியை படித்ததையும் கூட ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா அது என்ன, நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர் முதல் மருத்துவராகிறார் அப்படின்னா. எனக்கு தெரிய நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் டாக்டர் ஐயா இருக்காங்க, இந்த நாட்டில் வேறு எந்த சாதிக்கும் மருத்துவ தொழிலை விட நரிக்குறவர் இனத்துக்குத்தான் மருத்துவ தொழில் சொந்தமானது. மூத்த தலைமுறைக்கு தெரியும். முதல்ல நரிக்குறவ பெண்கள் தான் மருத்துவச்சியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நான் தம்பி தங்கைகளுக்கு இதைத்தான் சொல்கிறேன். ஊசி விற்ற நரிக்குறவர் இனத்தை, ஊசி விற்றவனை ஊசி போட வைத்தது எது என்றால் படிப்புதான். மறந்துடாதீங்க தம்பி, மறந்துடாதீங்க. தெற்கு ஆசியாவிலேயே ஒரு தனிநபர் மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் தான். இன்னைக்கும் லண்டன் மியூசியத்தில் 2 பேருடைய போட்டோ மட்டும்தான் தம்பி மாட்டப்பட்டிருக்கு. அந்த 2 பேருடைய போட்டோவை மாட்டி வைத்ததற்கு காரணம் வேற எதுவும் அல்ல, அந்த 2 பேர் தான் லண்டன் மியூசியத்தில் இருக்கிற எல்லா நூல்களையும் படித்தவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்கலை. அந்த 2 பேர் ஜெர்மானிய பேரறிஞன் காரல் மார்க்ஸும் டாக்டர் அம்பேத்கரும் தான். எனவே படிப்பு என்பது வெறுமனே பாட புத்தகம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். அதுதான் நாம் எல்லாம் உயருவதற்கான கதி மோட்சம். இப்போ பல பேர் என்ன பேராசிரியர்ன உடனே நீங்கள்லாம் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான்லாம் இந்த சேந்தமங்கலத்துக்கு உள்ளே இருக்கிற ராமநாதபுரம்புதூர்னு ஒரு கிராமத்தில் படித்தேன். எனக்கு தெரிய நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பையங்கள்லாம் எங்கள் வீதியில் இருக்கிற எல்லா பையங்களும் சேர்ந்து தான் போவோம். தனித்தனியாலாம் போனதாக எனக்கு நினைவே இல்லை. எல்லா பையங்களும் சேர்ந்து போவோம். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறப்பவே எங்கள் தோட்டத்தில் எல்லாம் மரவள்ளி கிழங்கு குச்சி இருக்கும், அதை போர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு நாளைக்கு குச்சியை உருவி எல்லா பையையும் அந்த குச்சியில் கோத்து அப்படி காவடி மாதிரி தூக்கிக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். பல நாள் பைய பள்ளிக்கூடத்திலே வச்சுட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கேட்கும், எங்கடா பையங்கும். நான் சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை, அது அங்கேயே பத்திரமா இருக்கட்டுமே. உண்மையிலேயே பத்திரமா இருக்கும். ஏன்னா சில பேர் கூட சொல்லுவாங்க, என் பையில் இருந்து அதை காணோம் இதை காணாம்பாங்க. என் பள்ளிப்பருவ வரலாற்றில் என் பையிலிருந்து ஒருபோதும் ஒன்றும் காணாமல் போனதில்லை. அப்படி காணாமல் போகிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. ஒரே ஒரு தமிழ் புத்தகம் இருக்கும் சார், ஒரே ஒரு தமிழ் புத்தகம் இருக்கும். அது மட்டும்தான் என் பையில் இருக்கும். கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்திலே மார்க் ஒரு பொண்ணு வாங்கும் சார், பள்ளிக்கூடத்திலே மார்க் வாங்கும். ஆனால் தமிழில் நான் தான் வாங்குவேன். ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் மார்க் தமிழில் வாங்கினாவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்திலே மார்க் வாங்கின பொண்ணு வீட்டில் ஒரே சண்டை, ஒரே சச்சரவு. என்னன்னா, அது என்ன எல்லா பாடத்துலேயும் வாங்குற, தமிழில் மட்டும் ஒன்றால் ஏன் வாங்க முடியலன்னு. ஒரு நாள் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, ஒன்றால் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குடா, எங்கள் வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் வெளியே நிறுத்தி வச்சிட்றாங்கன்னுச்சு. எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ராஜ மரியாதை. ஒரு பாடத்தில் மார்க் வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம், கொண்டாடி தீத்தாங்க எங்கள் வீட்டில். என்ன பிரச்சனைன்னு, என்னால் மார்க் தமிழில் வாங்கவே முடியலையாடான்னுச்சு. நான் சொன்னேன், சத்தியமாக உன்னால் ஒரு நாள் வாங்க முடியாதுன்னு. ஆமாம் சார், சவால் விட்டேன். எப்படா நீ மட்டும் தமிழில் மார்க் வாங்குறேன்னுச்சு. நான் சொன்னேன், வருஷம் முழுக்க ஒரே புத்தகத்தை திரும்ப படித்தா மார்க் வாங்க மாட்டோமா அப்படின்னு. சார் கை தட்டுங்க தப்பு இல்லை,
ஏன்னா சில பேர் கைத்தட்டுற யோசிக்கிறத பார்த்தா நீயாவது மார்க் வாங்கியிருக்கிறதா, என்னையா கதை விடுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழில் மார்க் வாங்கினேன். ஏன்னா அந்த ஒரு புத்தகம் தான் சார் படித்தேன், ஒரு புத்தகம் தான் படித்தேன். ஏன்னா அது ஒன்று தான் புரிஞ்சுது, அது ஒன்று தான் புரிஞ்சுது. புரிஞ்சதை தான் சார் படிக்க முடியும். மற்றபடி ஏன் இங்கிலீஷ் புரிஞ்சிருந்தா நான் படிச்சிருக்க மாட்டேனா, கணக்கு புரிஞ்சிருந்தா படிச்சிருக்க மாட்டேனா சார். கணக்கு புரிஞ்சா நான் அதனால் எந்த பாடத்தையும் குறைச்சி மதிப்பிடுறதா சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன பாடம் புரிகிறதோ அது நன்றாக படித்தால் அது உங்களை சிகரத்துக்கு கொண்டு போகும் என்று நான் உண்மையில் சொல்லுகிறேன். நீங்கள் எங்கள் வகுப்பில் எல்லாம் 70-80 பேர் இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் டிவியில் ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, ஆனால் ஒளிபரப்பும் போது இதை கட் பண்ணிடுங்க சார். என்னென்னா எங்கள் வீட்டில் இந்த ஹோம் ஒர்க்குன்னு கொடுப்பாங்க, மேக்ஸ் ஹோம் ஒர்க்கும்பாங்க. நம்ப மாட்டீங்க சார், கொஞ்சம் மெல்லவே சொல்கிறேன். பல நாள் இப்போல்லாம் இபி கார்டு இருக்குது, இபிக்கு கார்டு இருக்குங்களா ரீடிங் எடுக்க. அப்போல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பென்சிலில் அப்படி கோடு போட்டு மாதத்து ரீடிங் அதில் குறித்து வைப்பாங்க, தெரியுங்களா? மூத்த தலைமுறைக்கு தெரியும். ஹோம் ஒர்க்குனா என்ன சார்னே எங்கள் பள்ளிக்கூடத்தில் வீட்டு கணக்குனாங்க. ஓ, வீட்டில் இருக்கிற கணக்கு வீட்டு கணக்கு அப்படின்னு நானாக நினச்சி இபியோடைய ரீடிங் எல்லாம் பல நாள் கணக்கு வாத்தியாராக ஹோம் ஒர்க்கை எழுதிட்டு போயிருக்கேன். அவர் பார்த்துட்டு இப்படி ஒரு நம்ம சிலபஸ்லேயே வள்ளியாடாண்டிருக்காரு, மளிகை கணக்கெல்லாம் கொண்டுகிட்டு போயிருக்கேன். எனக்கு தெரிய வீட்டு கணக்குனா வீட்டில் இருக்கிற கணக்கு அப்படின்னு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் 80-70 பேர் படிப்பாங்க. இந்த கணக்கு பாடம்னா எனக்கெல்லாம் வைத்த கழகம் சார், வைத்த கழகம். பல பேர் யாரை வேணுமாலும் பகைச்சிக்குவேன் சார், கணக்கு நல்லா போடுற பசங்களை பகைச்சிக்க மாட்டேன். ஏன்னா அவன் தான் நமக்கு உதவுவான். அது மட்டும் இல்லை, கணக்கு நல்லா போடுற பையனை என்னை பகைச்சிக்க மாட்டான். ஏன் தெரியுங்களா? எனக்கு கணக்கு போட தெரியாது, ஆனால் என்னை பகைச்சிக்க மாட்டான். ஏன்னா அவன் போடுற கணக்கு சரியானு சாருக்கிட்ட போய் காட்டுறதுக்கு என்ன தான் சார் அனுப்பிவிடுவானுவ, என்ன தான் அனுப்பிவிடுவான். அதுக்குன்னே என்னை நேர்ந்து விட்ருக்காங்க, அதுக்குன்னே என்ன வச்சுருக்காங்க. அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு சார்கிட்ட போவேன், அவர் என் நோட்டை வாங்கி பார்த்ததையும் அப்படி தள்ளி நில்லும்பார். அப்படின்னா என்னன்னா குச்சி அவளை நீளமாக இருக்குன்னு அர்த்தம். அடித்து வெளுத்தெடுத்துருவார். கிட்டத்தட்ட பின்பக்கம் எல்லாம் ஸ்பீடு பிரேக் மாதிரியே வீங்கிரும் சார். ஒரு வாரத்துக்கு நின்றுக்கிட்டே சோறு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா சொல்லும், உட்காந்து சாப்பிட்றாங்க, இருக்கட்டும்மா ஒரு மரியாதை இருக்கட்டும் அப்படிம்ப. அப்படி போய் கணக்கை காட்டிட்டு வாங்கம்பாங்க. என் கணக்கு வாத்தியார் தான் என் நோட்லேயே அதிகமாக கணக்கு போட்டிருப்பார் என்னை விட. அது அவர் கணக்கு நோட்டுனே சொல்லலாம் சார். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் எந்த பாடத்தில் வானலாவ தொடுவதென்றாலும் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ என்பதல்ல முக்கியம், நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். நீங்கள் உலகத்தில் ஆகச்சிறந்தவர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2 பசங்க பேசிக்கிட்டாங்க, கொஞ்சம் பேப்பரில் கூட வந்துச்சு. என்னென்னா இந்த மாயன் காலண்டர் படி உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தன் சொல்கிறான், டா இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு பேசாமல் உலகமே அழிஞ்சிருக்கலாமடா அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்கிறான், ஏன்டான்னா என்னடா இவ்வளோ ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாங்களேடா முடியலையேடாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், அப்படிலாம் சொல்லாதடா, அப்படி உலகம் அழிஞ்சிட்டா மறுபடியும் எல்கேஜிலிருந்தே படிக்க சொல்லிடுவாங்கடா, அதுக்கு இப்போவே எழுதிடலாம்டாங்கிறான். நீங்கள் அவன் படுத்துகிற பாடு இருக்கே. என் பேச்சினுடைய மைய கருத்தாக இதுதான் சொல்ல நினைக்கிறேன். கல்வியாளர்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறீர்கள். நம் எல்லாத்துடைய தோளிலும் இருக்கிற பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? கல்வியை பிள்ளைகளுக்கு சுகமானதாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கல்வியை சுவையாக மாற்ற வேண்டும் என்பதுதான். ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்தில் படித்ததை விட இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறத பார்த்தா நான்லாம் மிரண்டு போகிறேன் சார். 8 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூல் பஸ்ஸு போகுது, அப்போ கூட பஸ்ஸில் லைட்டில் படிச்சுக்கிட்டே போகிறாங்க சார். பாவம் படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதை விட பெரிய கூத்து என்ன தெரியுங்களா? இந்த காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்புற கொடுமை இருக்கே. தயவு செய்து பெற்றோர்கள் என்னன்னா, காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் வேணும்னா 6:30 மணிக்கு தான் சார் எந்திரிக்கிறான். உருட்டி பரட்டி எழுப்புனா அவன் பாதி தூக்கத்தில் கண்ணை கசக்கிக்கிட்டு எந்திரிக்கிறான். தூக்கி கொண்டு போய் அம்மா ஒரு ரூமில் உட்கார வச்சு இரு 2 நிமிஷம்தான் இருக்குங்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் வந்தால் இருக்க மாட்டேன்னு அம்மாங்கிறான். எனக்கு என்ன பயமாக இருக்குது, இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் பிள்ளைகளை
பேஸ்ட்டை பிதுக்கிற மாதிரி வயிற்றை பிதுக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது சார். இருங்கிறாங்க, அவன் முடியலைங்கிறான். தூக்கி கொண்டு போய் அடுத்த ஒரு ரூமில் நிறுத்தி ஷவரை திறந்து விடுறாங்க. அவன் பாதி தூக்கத்தில் என்னம்மா வீட்டுக்குள்ளே மழை பெய்யுதுங்கிறான். இல்லை குளிக்கிறடாங்கிறாங்க. சரிம்மாங்கிறான். தூக்கி கொண்டு போய் ஃபேனுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா குளிருதுங்கிறான். துவட்டுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஃபேன் காற்றுல காஞ்சிருங்கிறாங்க. போட்டு யூனிஃபார்மை போட்டு விட்டா இன்னைக்கு சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் பிள்ளைகளுக்கு மறுநாள் காலையில் குளிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நாளே குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு படுக்க வச்சிட்றாங்களாம் சார். பேப்பரில் படிக்கிறேன். என்னையா கூத்து இது? நான் கேட்குறேன், யூனிஃபார்மையும் போட்டுட்டு பேக்கையும் மாட்டிட்டு படுத்துட்டாக்க பையன் சொல்கிறான், யூனிஃபார்மையும் போட்டாச்சு, பேக்கையும் மாட்டியாச்சு, இங்கே படுக்கிறதுக்கு போய் ஸ்கூல்லேயே படுத்துடலாமே, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போகிறதுக்குங்கிறான். நீங்கள் அப்போ இப்படி ஒரு பதட்டப்படுத்துறதில் உடனே பையன் இப்படி உட்கார வச்சுருவான், பொண்ணு இப்படி உட்கார வச்சுருவோம். வீட்டில் 2 குழந்தைங்கன்னா அம்மா சோத்தை உருட்டிடுவா பிசைஞ்சு. உடனே இங்கே ஒரு அப்பு, அந்த குழந்தை சுடுது சுடுது அப்படிங்கிறான். வாயிலிருந்து புகையாக வருது சார், புகையாக வருது. துப்புடாங்கிறான், துப்பாத நேரம் இல்லைங்கிறான். அடுத்து இந்த கையில் ஒரு சோறு அப்புனா. எனக்கு என்னமோ இந்த குழந்தைகளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளப்புறப்ப சோறு ஊட்டுறதை பார்த்தா கிட்டத்தட்ட கொத்தனார் செவுத்துக்கு களவடிக்கிற கணக்காகவே அடிக்கிறானுங்களே. இந்த பதட்டம் இருக்கே, இந்த பதட்டம் இருக்கே, அடித்து கொண்டு போய் எல்லாரும் ஸ்கூலில் சோறு ஊட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டையை கட்டிடுவாங்க சார். ஏன்னா ஊட்டுறது வாய் வழியாக வந்துடப்படாதுன்னு. நீங்கள் பெல்ட்டை போட்டுருவான், என்னென்னா கீழ் வழியாக வந்துடப்படாதுன்னு போட்டு கட்டி இறுக்கி ஆட்டோவில் போட்டு அம்மா அற்புதமாக சொன்னான் ஆனந்தமா பாய் அப்படின்னா. அவன் நெளிஞ்சிக்கிட்டு சொல்கிறான் ஆயிமாங்கிறான். இவன் பாய்ங்கிறான், அவன் ஆயிங்கிறான். அப்போ தான் சார் அவனுக்கு வந்திருக்கு, அவனுக்கு அப்போ தான் வந்திருக்கு. நான் கேட்குறேன், ஆயினா போடான்னா அவன் ஆட்டோவிலே போயிட்டான் சார், போயிட்டான். ஆட்டோக்காரன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் நம்ம பேசலையே ரேட்டு அப்படிங்கிறான். கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருங்கன்றாங்க. ஆயம்மா பார்த்துப்பாங்கன்னாங்க. எனக்கு அப்போ தான் சார் தெரியுது இந்த ஆயம்மாங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. பல குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் தான் சார் போகிறான். நான் கேட்குறேன், இந்த குழந்தைகளை ஒருபோதும் இப்படியெல்லாம் சித்திரவதையாக்க வேண்டாம், சித்திரவதையாக்க வேண்டாம். நீங்கள் குழந்தைகளினுடைய உடலை அப்படி சிரமப்படுத்தி வழங்குவது பெரிய கல்வியே அல்ல, கல்வியே அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைய மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு, அதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளிகள் யார் தெரியுமா? குழந்தைகள் தான் சார், குழந்தைகள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞருடைய தலைவர் அவர் தான். அவர் ஒரு வீட்டுக்கு போனார். போன உடனே இப்போ நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுங்களா? யாரேனும் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அப்படி புள்ள பிடிக்கிற மாதிரியே பார்ப்பான். என்னன்னா ஏதேனும் ஒரு குழந்தை தெம்பட்டுருச்சுன்னா, இங்கே வா, முதல் கேள்வி என்ன படிக்கிற அப்படின்ருவான். அப்புறம் என்ன படிக்கிறேன்னா உடனே இங்கே ஏபிசிடி சொல்லு பார்ப்போம்மா. அவன் சொல்லுவான், இதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்காமலே இருக்கலாம் அப்படின்னு. போன உடனே ஒரு வீட்டுக்கு போன உடனே இன்டர்வியூ நடத்திடுவான் நம்மால். அதை சொல்லு இதை சொல்லு. அந்த குழந்தை தெரியலைன்னு சொல்கிற வரைக்கும் கேள்வி விட மாட்டான் சார். இதெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியுதுன்னு காட்டுறதுக்காக. தயவு போன உடனே அந்த அவர் ஒரு பேப்பரை கொண்டாந்த உடனே ஒரு பேப்பரில் இப்படி ஒரு வட்டம் போட்டார் சார். வட்டம் போட்ட உடனே இது என்னன்னார். அவர் கேட்ட உடனே அந்த குழந்தை கம்முன்னு இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருந்த கிச்சனில் இருந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல. ஏன்னா குழந்தைகளை கேள்வி கேட்டால் இந்த அம்மாக்களால் தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இந்த பேச்சு போட்டிக்கு பிள்ளைகளை தயார் பண்ணி அனுப்பிட்டு தான் பொண்ணு பேசல, கீழே அவங்க அம்மா பதட்டம் இருக்கே விட்டுட்டா அதுவே வந்து பேசிடும் போல். எல்லா அம்மாக்களும் அப்படித்தான். நீங்கள் அது அப்படி வட்டத்தை காட்டின உடனே கிச்சன்லேருந்து அம்மா சொல்லிச்சு, பாப்பா அது என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில் உனக்கு ஊற்றி கொடுத்தனே அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் அது கூட நீ சட்னி போட்டு சாப்பிட்டியே அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் கூட திருப்பி போட்டால் சைன்னு சத்தம் கேட்குமே அப்படின்னுச்சு. பாப்பா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. பாப்பா என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அந்த வட்டமாக பென்சிலில் ஒரு கோடு போட்டதுக்கு மேலே ஒரு சின்ன ஏரோ போட்டுச்சு, ஆப்பிள்னு காட்டுச்சு.
ஆப்பிள்னு காட்டுச்சு. கீழே ஒரு கோடு போட்டுச்சு, ஒரு தட்டையாக கீழே அடிமட்டத்தை போட்டு குடம்னு காட்டுச்சு. பக்கத்தில் அரை வட்டத்தில் ஒரு கோடு போட்டுச்சு, அரை குடம் தண்ணின்னு காட்டுச்சு. கடைசியாக அப்படியே பென்சிலில் கிறுக்கி பேப்பரில் லேசாக அழிச்சிட்டு அது ஒரு முழு நிலவுன்னு காட்டுச்சு. ஒரு 13 நிமிஷத்தில் குழந்தை கிட்டத்தட்ட அந்த பென்சில் வட்டத்துக்குள்ள 20 காட்சிகளை வரைந்து காட்டியது. வாய் பேசாமல். அம்மா தோசையை விட்டு தாண்டலை. பிள்ளைகள் அலாதியான அறிவாளிகள். ஆனால் பிள்ளைகளினுடைய கற்பனை திறம் வளருவதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு சிறகு கட்டி விடுவதுதான் நம் வேலை என்று நான் யோசிக்கிறேன். பாராளுமன்றத்தில் கலாம் ஒரு கவிதை வாசித்தார். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனக்கான சிகரம் என்றார். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனக்கான சிகரம்? நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனக்கான தீவு? நான் நடந்து கொண்டே இருக்கிறேன், நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனக்கான அறிவு சுரங்கம் என்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சிகரம் இருக்கிறது, தனிப்பட்ட அறிவு சுரங்கம் இருக்கிறது, தனிப்பட்ட தீவு இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதில் தான் ஒரு மாணவனுடைய அசாத்திய திறமை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எங்கேனோ ஒரு கலெக்டருடைய மகள் கார் ஓட்டுகிற வாடகை தொழில் செய்வாரா? கலெக்டருடைய மகள் கார் ஓட்டியாக இருப்பாரா? ஆனால் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சத்தியமங்கலத்தில் ஒரு பெண் பவானி என்கிறவர், ஒரு கார் ஓட்டுகிறவருடைய மகள் கலெக்டரானாள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஆடிட்டருடைய மகள் ஒருபோதும் ஆட்டோ ஓட்டி பிழைக்க மாட்டார். ஆனால் விழுப்புரத்துக்கு பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் ஆடிட்டர் தேர்வில் இந்தியாவிலேயே முதல் மதிப்பெண் பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை போலவே ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியருடைய மகள் தியேட்டரில் சுண்டல் விற்க மாட்டார் திரையரங்கில். ஆனால் மதுரை மேலூரில் ஒரு திரையரங்கில் சுண்டல் விற்கிற ஒருவருடைய மகள் காக்னிசன்ட் என்கிற நிறுவனத்தில் தேர்வு அடிப்படையில், தகுதி அடிப்படையில் அவர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வந்தார். நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், ஒரு காரோட்டியினுடைய பிள்ளையை கலெக்டர் ஆக்கியதும், ஒரு ஆட்டோ டிரைவருடைய பிள்ளையை ஆடிட்டர் ஆக்கியதும், ஒரு சுண்டல் விற்கிறவருடைய பிள்ளையை சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆக்கியதும் எது என்றால் படிக்கிற படிப்புதான் ஒருவரை உயர்த்தும் என்பது நீங்கள் அறிய வேண்டிய செய்தி. ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். நீங்கள் பாடத்திட்டங்களை நன்றாக படியுங்கள், அதில் எல்லளவும் எனக்கு மாற்றமில்லை. ஆனால் அந்த பாடத்தை நீங்கள் வருவித்து வாழ்வியலாக மாற்ற வேண்டும். இப்போ ஒரு அம்மா குழந்தைகிட்ட சொன்னால், தம்பி ஹோம்ஒர்க்கெலாம் அன்னன்னைக்கே முடிச்சிடணும் சரியா, பாக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு. சில பேர் நினைக்கலாம், இதை தான் நாங்களே வீட்டில் சொல்கிறோம், இதை சொல்கிறதுக்கு நீ திருச்சியிலிருந்து வரணுமா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, அன்னன்னைத்து ஹோம்ஒர்க்கு அன்னன்னைக்கே முடிச்சிருப்பா, பாக்கி வைக்காத சரியா. இப்போ நான் இன்றைக்கி அன்னன்னைத்து சீரியல் அன்னன்னைக்கே பார்த்து முடிச்சிடறேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் குழந்தைகள் இடத்துல சொல்கிறது இருக்குல்ல. பல பேர் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கான், பல பேர் செல்ஃபோனில் இருக்கான். அது இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு செல்ஃபோன் எல்லாம் வாங்கி வச்ச நாமே, செல்ஃபோனை வச்சுட்டு ஒழுங்காக கிளாஸை கவனிடா அப்படின்னா நாமே இப்போ செல்ஃபோனை கொடுத்து ஒழுங்காக கிளாஸை கவனிடா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு தெரிய தம்பிகளுக்கு சொல்கிறேன், செல்ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது. எனக்கு தெரிய உடல் நலத்துக்கு, மன வளத்துக்கு, அறிவு வளத்துக்கு நமக்கு நல்லது செய்கிற ஒரே ஆப் என்ன தெரியுமா? சுவிட்சுட் ஆப் தான். நீங்கள் செல்ஃபோனில் இருக்கிற சுவிட்சுட் ஆப் இருக்க, அதுதான் நமக்கு நல்லது செய்யக்கூடியது. நீங்கள் குழந்தைகிட்ட அம்மா குழந்தைகிட்ட சொன்னாங்க, தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிடாத சளி பிடிச்சிரும், ஜன்னல் ஓரமாக இருக்காத சளி பிடிச்சிரும், சாக்ஸ் போட்டுக்கோ சளி பிடிச்சிரும், வெந்நீர் குடி இல்லைன்னா சளி பிடிச்சிரும், ஐஸ்கிரீம் சாப்பிடாத சளி பிடிச்சிரும். என்ன சொன்னாலும் சளி பிடிச்சிருந்தேன் இருந்தா. இப்போ கடைசியாக அம்மா கேட்டா குழந்தைகிட்ட, எனக்கு ஒரு முத்தம் கொடுறா அப்படின்னா, சளி பிடிச்சிரும்ட்டான். ஏன்னா எனக்கு தெரிய ஒரு குழந்தையை குரோட்டன்ஸ் செடி போல வளர்க்க தேவையில்லை. தயவு செய்து அப்படி வளர்க்காதீர்கள். வெயில் அடித்தால் தாங்கியும்,
மழை பொழிந்தால் அதை வாங்கியும் வாழுகிற ஒரு காட்டு மூலிகை செடி போல பிள்ளைகளை வளர்ப்பதுதான் பெற்றோர்களினுடைய தார்மீக கடமை என்று சொல்லி ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீங்கள் அறிந்த மிகப்பெரிய கவிஞர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனாருங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்நாட்டின் தலை சிறந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான். அவர் போய் பள்ளிக்கூடத்தில் ஒரு கவிதை வாசிச்சாருங்க. அவர் எழுதின கவிதை வாசிச்சாரு. ஆலாபனைங்கிற புத்தகத்தில் கூட அந்த கவிதை இருக்கு. வானத்துக்கும் எனக்கும் ஒரு போட்டி அப்படிங்கிறது அந்த கவிதை தலைப்பு. நம்ம யாரோட போட்டி போடணும் தெரியுங்களா? வானத்தோட போட்டி போடணும். நம்முடைய போட்டியாளனை ஆகாயமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இருக்க வேண்டும். எனவே வானத்துக்கும் எனக்கும் ஒரு போட்டி அப்படின்னு அவர் கவிதையை தொடங்கினாரு. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளியை எடுத்து வைத்தேன், வானம் பனித்துளியை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் என் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது சூரியனை எடுத்து வைத்தது. நான் அன்பை எடுத்து வைத்தேன், அது முழு நிலவை எடுத்து வைத்தது. நான் என் குழப்பத்தை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் என் மனதின் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் என்னிடம் தோற்று போனது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு கவிதை முடிச்சிட்டார். என் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்று போனதுன்னார். இப்படி சொல்லி முடித்த உடனே கூட்டத்தில் இருந்து ஒரு பையன் எழுந்து, அரைக்கால் சட்டை போட்டிருக்க அந்த பையன் எழுந்து, சார் ஒரு சந்தேகம் அப்படின்னா. அவர் வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர்கிட்ட என்னடா உனக்கு சந்தேகம்னாங்க. சார் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிங்க, வானமும் எடுத்து வச்சுது அப்படின்னு சொன்னீங்க. கடைசியாக நீங்கள் காயங்களை எடுத்து வச்சேன்னு சொன்னீங்க, வானம் தோற்று போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்போ வானத்துக்கு காயம் இல்லையா சார் அப்படின்னா. இல்லையேப்பா, எனக்கு தான் காயம் இருக்குது, கவலை இருக்குது, வானத்துக்கு காயம் இல்லையேன்னா. அந்த பையன் சொன்னான், இன்றைக்கி எங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து ஓசோன் படலம் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அது வானத்தின் காயம்தானே அப்படின்னு சொன்னான் சார். உடனே ரகுமான், நான் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தேன், வானம் என்னிடம் தோற்று போனது என்று சொன்னேன். மாணவன் சிந்தனையை எடுத்து வைத்தான், அவனிடம் நான் தோற்று போனேன் என்று சொன்னது இருக்கிறது இல்லையா, அதுதான் ஆகச்சிறந்த வெற்றி. எனவே கல்வி என்பது எழுத்துக்களால் அல்ல, அது நம்முடைய லட்சிய பொறிகளால் ஆனது. வகுப்பறை, ஒரு காகிதம், ஒரு கரும்பலகை, ஒரு ஆசிரியர், இதை மட்டும் கொடுங்கள், நான் இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னது யார் தெரியுங்களா? இதுவரைக்கும் நோபல் பரிசு எல்லாருக்கும் வழங்கப்பட்டது, ஆனால் ஒரே ஒருவருக்குத்தான் வழங்குவதற்காகவே காத்திருந்தது அந்த அமைப்பு. யாருக்காக என்றால் 16 வயது கடந்தவருக்குத்தான் நோபல் பரிசு வழங்க வேண்டும். எனவே அந்த பெண் பிள்ளைக்கு வழங்குவதற்காகவே 2 ஆண்டுகள் காத்திருந்து, அந்த பெண்ணுக்கு 16 வயது வந்ததற்கு பிறகு நோபல் பரிசு வழங்கப்பட்டது மலாலா யூசுப்சாய் என்கிற பெண்ணுக்காக. அவர்தான் சொன்னார், வகுப்பறையை கொடுங்கள், இந்த உலகத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் போன வருஷம் செய்தி பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இந்தியா முழுக்க நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில், இந்தியா முழுக்க மத்திய தேர்வாணையம் நடத்திய அந்த போட்டித் தேர்வில் இந்தியா முழுக்க மதிப்பெண் வாங்கினது யார் தெரியுங்களா? ஒரு பெண் தான் முதல் மதிப்பெண் வாங்கினார். 2வது மதிப்பெண் ஒரு பெண் தான் வாங்கினார். 3வது மதிப்பெண் ஒரு பெண் தான் வாங்கினார். 4வது மதிப்பெண் ஒரு பெண் தான் வாங்கினார். என்ன தெரியுங்களா அர்த்தம்? தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள், இந்த நாடு முன்னேறணும்னா என்ன வழின்னு கேட்டாங்க. ஈரோட்டு தந்தை பெரியார் சொன்னார், பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை வாங்கி கொண்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுத்து பாருங்கள், இந்த நாடு முன்னேறும் என்று சொன்னார் பெரியார். எனவே பிள்ளைகளை, குழந்தைகளை வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒரே முதலீடு படிப்புதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Your dedication and insight are inspiring. I request Mr. S. Neelakandan, sir, to occupy his honorable chair. Dear parents, students, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள fellow promoters, நண்பர்கள் அனைவருக்கும்
எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விழா மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே வருகை புரிந்துள்ள மக்கள் 95% கிட்டத்தட்ட எல்லா பேரண்ட்ஸும் வந்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக சிறப்பித்திருக்கின்றீர்கள். அதற்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நமது ஸ்கூல் நாமக்கல் நகரில் ஒரு சிறந்த பள்ளியாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் இந்த கூறிக்கொள்வது, நமது பிரின்சிபால் அவர்கள் 2 ஆண்டுகள் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் இந்த பள்ளிக்காக மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். அவரை நான் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்துவதில் மிக பெருமைப்படுகின்றேன். அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த லீவ் விடுறதே பிடிக்காது. கவர்மெண்ட்டில் சொன்னால் கூட, சார் ப்ளீஸ் லீவ் விடாதீங்க சார், போர்ஷன் நிறையா இருக்குது, போர்டு எக்ஸாம் எல்லாம் நிறையா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி இந்த ஸ்கூல் நடத்துகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அது மாதிரி, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அந்த லீவுலேயும் நாங்கள் கிளாஸ் எடுத்து இந்த மிகச்சிறப்பாக இந்த பள்ளியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த கடுமையான உழைப்பு டீச்சர்ஸும் இந்த பள்ளிக்காக ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டை ஒரு நாள் கூட அவங்கள வேஸ்ட் பண்ணாமல் இந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக மேனேஜ்மெண்ட் சார்பிலையும் நான் நிறையா பர்மிஷன் வாங்கி, ஏன் ஸ்கூல் வைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கி, இல்லை வச்சே ஆகணும், நம்ம வந்து குறிக்கோள் வந்து நம்மக்கிட்ட படிக்கிற பேரண்ட்ஸினுடைய குறிக்கோள் என்னென்னா டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்னும் மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் வரணும்னு சொல்லி கனவு கண்டு நம்ம ஸ்கூலில் சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் தானே ஒழிய, நாங்கள் வந்து காசு நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்லாம் இல்லை. நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் அவன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டுகிட்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். ஸோ இந்த நேரத்தில் அதை கூறிக்கொள்ளுகிறதுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக நீட் எக்ஸாம் வந்து நாங்கள் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு இது நீட் எக்ஸாமுன்னு பல பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஓன் டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க மூலிமா நாங்கள் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து ஃபஸ்ட் இயர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அளவுக்கு அட்மிஷன் பண்ணிட்டோம். இது வந்து எங்கள் ஓன் டீச்சர்ஸ் பிரின்சிபாலினுடைய டெக்னாலஜியில் தான் இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அது பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தாப்படி ஃபவுண்டேஷன், அதுவும் பிரின்சிபாலினுடைய கைட்னஸ் அவருடைய இதை வச்சு தான் ஒவ்வொன்றும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் நான் அவரை பெருமைப்படுத்துறதுக்கு, அந்த சும்மா அவார்டு கொடுத்துட்டா பத்தாது, அவர் என்னென்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரிப்போர்ட்டில் எல்லாமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் மீண்டும் இந்த அவார்டு கொடுக்கும்போது, இந்த பள்ளி இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து நிறையா எனக்கு வந்து ரொம்ப அப்ரிசியேஷன். இப்போ நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இவர் டயர் வைக்கிறாரு, ஸ்பின்னிங் மில் பார்க்குறாரு, இன்னும் லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு, இவர் எப்படி ஸ்கூல் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க பேரண்ட்ஸு. இப்போ வந்து பாராட்டுக்கள் நிறையா வருது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கூலை பற்றி அதிகமாக தெரியாது, இருந்தாலும் அந்த ஸ்கூலை எப்படி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகளை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த திறமைசாலிகளை வச்சு தான் நான் மிகச்சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நல்ல டீச்சர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுலேயும் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நான் என்னுடைய கன்சல்டேஷன் பண்ணி தான் ஒவ்வொரு டீச்சரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். பிரின்சிபால் ஒன்றும் நல்ல எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி டீச்சர்ஸு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவோம். டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வீக்காக இருந்ததுன்னு சொன்னால் அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து எங்களை எதிர்பார்க்குறாங்க, நிறைய எதிர்பார்க்குறாங்க.
நீங்கள் வந்து நோட் புக் திருத்துறது கூட நம்ம பிரின்ஸிபால் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நோட் புக் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு அதையும் செக் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கறதுனால தான் இன்றைக்கி ட்ரினிட்டி CBSE அப்படிங்கிற பள்ளி மிகச்சிறப்பாக எல்லாத்தாலையும் பாராட்டப்படக்கூடிய பள்ளியாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு மேனேஜ்மெண்ட்டு சார்பாகவும் மற்ற பேரண்ட் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கணுங்கிறதுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். Let's give them a big round of applause. Thank you, sir. Of second Ruby. SB Hashika of fourth Emerald. Of grade 3. KS Nilanchana of 7 Topaz. We're pleased to announce that Nilanchana of grade 7 Topaz is getting cash prize. Dear audience, please cheer up the students with a huge round of applause. Vinojit of class 7 Topaz. S. Parivendan of class 8 Emerald. Vaishnavi of 3rd Ruby. S. Vaishnavi of 3rd Ruby. Madhuvarshika of 7 Emerald. R.S. Amrita of 8 Sapphire.
Thank you, sir. Sivanika S. of 7 IIT. Sivanika S. of grade 7 IIT. Saina R.A. of 6th Emerald. Ranahatara Vidya of 6th Emerald. Thank you, sir. Next of 2nd Emerald. R. Dakshindran of 4 Topaz. அனைவரும் கைத்தட்டல்களை வழங்கி எம் குழந்தைகளை உற்சாகப்படுத்தவும். Sudan Samrat Ji of 5th Emerald. Thank you, sir. Without mathematics, there's nothing you can do. Anirudh RFJ of 5th Sapphire. Shivani SS of grade 7. Thank you, sir. Please. Aldia of grade 3. Lakshana from 8 Topaz. Sarvesh Surya of 6 Ruby. Thank you, ma'am. When students improve their attendance rates, they improve their academic prospects and chances for graduating. Inia B of 2nd Emerald.
Shashwita Shri GS of 2nd Ruby. Ritik K of 2nd Opal. Sakshi M of 3rd Topaz. Yalini AR of 3rd Ruby. Vaishni AR of 3rd Opal. Hashini DS of 4th Topaz. Hasika SP of 4th Emerald. Hashika SP of 4th Emerald. Tanmaya Shri P of 4th Emerald. Srijit Prajin B of 5th Opal. Sri Saran S of 6th Sapphire. Dashana JR of 6th Sapphire. Sri Adityan NS of 7th Sapphire. Nishant AS of 7 Emerald. Dinesh B of 7 IIT. Thank you, ma'am. We would like to invite Mrs. Usha Srinivasan, ma'am, to give away the prizes. Ma'am, please. Jishnu M of 8 Topaz. Rohit R of 8 Emerald. N Manish of 9 Sapphire. MJ Devakritik of 9 Sapphire. N Nandana of 9 Emerald. KC Yashwant of 9 IIT. MD Darvesh Muhammad of 9 IIT. P. Indian of 10 Sapphire. P. India of 10 Sapphire. KU Arul Kumaran of 10 Sapphire. Jaga Pratana K
of 11 Sapphire. M. Vageshwari of 12 Sapphire. R. S. Dharanish of 12 Neat. S. Yamini of 12 Neat. Good evening. I take this opportunity to thank my uncle PRS sir, couple, my friend, and all the other promoters along with their family, and all parents, teachers, and my dear friends who are the students over here. So I am not sure whether this is a privilege or a curse standing between now and the culturals that are supposed to happen. So I'll be short. They just wanted me to give you a few words of encouragement. Once COVID came into this world, it came without saying, and nobody was ready. And when COVID came, even the medical fraternity didn't know how to manage them and had a very bad experience about it. So this is how life is actually going to be to the students later on, because parents will always say, just finish your 10th, then it'll be fine. Just finish your 12th, then it'll be fine. But students, remember, when you finish your 12th and go ahead into this world, that is the real life that you're going to go into, and there are lot many difficulties that you have to surpass and come out in success. Now, a few things that I wanted to tell today was, what is the most important thing? There are a few basic principles in life that you have to keep grasp on to get into a successful career. The first thing, what is the one thing that is lost in this world, can never be found or can be got back? Any one of the students can tell me what is the answer for this? What is the only one thing in this world that if you lose it, you will never get back? The answer is time. Time is the most precious thing in this world that you will never get back once lost. Many students, many of your alumni who have gone out from the school will always come back and tell you, school was the best days of my life, and I would ever appreciate if it would come back and we can live the school life again. So this is your life to enjoy, this is your time to enjoy. Once you move out of these doors, you are an individual against the world, and you have to do your best to come out with the full success. So make this your path, your road to what goal you have in the future. Make it a road and work towards it to make it a better future. A little thing about the time screen. As a doctor, I have to advise something about screen time on the mobiles or iPad or TV. Now, if you go to a school and go into a classroom, after COVID, when all of them were exposed to this electronic education, more than half of the children are wearing spectacles. Yes or no? More than half of the children have started wearing specs. And what is the hindrance of wearing specs? Yes, wearing specs, all the study people or nerds, whoever they call them nerds, they all wear spectacles. Yes, it is good for studying. You are thought as a very highly skillful educational person, but it hampers in one aspect, that you can never play contact sports with the spectacles. This has been in my life. I started wearing my spectacles when I was 3 years old, and all what I love, I'm always known for my sporting abilities. So all what I love, what I wanted to do, became very difficult because I was just wearing a spectacle. Football, if I play, my specs will break at least thrice. Cricket, if I play, my specs will fall this side. So it was a big hindrance. So if I ask the teachers over here,
how many of you have a mobile and how many of you think that you have the world at your fingertips? Teachers, because having a mobile, how many of you think that the world is at your fingertips? You can gain as much knowledge as you can with the phone. And the other side of it is, how many of you think it is nonsense? It is giving me so much information that I don't need. It's giving me so much news that I don't have to know. There will be two parts to it. So these are the two parts. You have to find a balance between both of them and reduce your screen time. If the parents are using more phones in their house, obviously the children will start using. So parents should first reduce their phone time so that you teach your children to reduce the screen time and make their time. You should use your time very judiciously. And if there is a saying that this person was there at the right time, at the right place, and that is why he became very successful. For example, all of you love cricket. So cricket, there was first Sunil Gavaskar as the best batsman, and then he retired and then came Tendulkar, and then he retired and then came Dhoni, and then he retired and then came Virat Kohli now who's ruling the cricket. How many of you think that these people were there at the right time, at the right place, and thus they are so successful? The truth behind it is they were not there at the right time, they were not there at the right place, but you should see their career, the amount of hard work that they've put in to be in that state, so that people can say that he was in the right time, in the right place. And so for at least 6 to 7 years before that, they have put in at least 8 hours of hard work per day to get into that place. So it's not only that you're there in the right time at the right place, but you should do your hard work to get there to be successful. With this, I will congratulate all the winners here, and remember, whenever I see somebody who's so successful and go and speak to them, the first thing I ask them is about their failures. Because anybody who is successful in this world always and they have had so many failures, and they've built on their failures to get to this spot. So to get to success, I know there will be many failures, there will be many thorns on the road, but you have to go through that, win that situation, and get into a successful career. Thank you. Thank you, sir, for your valuable words.